ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஷார்ட்ஸில் நம்ம வரதட்சணையோட ஆரம்பத்தை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆதியாகமம் 29:18 நம்ம பார்க்குறோம். யாக்கோபு தன்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு தன்னோட சகோதரனோட ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கி கொண்டு ஓடி வரும்போது தன்னோட மாமா வீட்டுக்கு தங்கும்போது ராகேலை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக தன்னோட மாமா இடத்துல யாக்கோபு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கிட்ட வரதட்சணையாக கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, அதுக்கு பதிலாக நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது லாபான் அதை பேராசையோடு கூட நமக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் கிடைச்சாரு அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி 1 சாமுவேல் 18:25 நம்ம பார்க்கும்போது சவுல் ராஜா தாவீதை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே அவர் அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு வரதட்சணையாக நீ என்ன பண்ண, பெலிஸ்தீரியோட 100 நுனித்தோள்களை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இங்க அவரோட சதி திட்டத்தை நம்ம பார்க்க முடிகிறது. கிஃப்டாக கொடுக்கப்பட்ட வரதட்சணை இங்க டிமாண்டாக மாறுகிறது. இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது.